நாம தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை பார்த்தா தெரியாது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. லைட்டாக ஒரு ஸ்மைல், எந்த விதமான வேதனையும் எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டேன். காமிச்சாலும் வெளியில் தெரியலையோ என்னமோ, யாருமே என்னை பார்த்து பாவப்படவே மாட்டேங்கிறாங்க. பாவப்படவும் வேண்டாம். எப்போவுமே நம்மளை பார்த்து வியப்பாகவும் ஒரு பொறாமையாகவும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். கடைசி வரைக்கும் கெத்தாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படி ஒரு உதாரணம், ஒரு தடவை சர்ஜரிக்கு போயிருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் நானும் அம்மாவும் இருந்தோம். பேஷண்ட்டு பெட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அப்புறம் அட்டெண்டர் பெட்டு வந்து கொஞ்சம் கீழால் இருக்கும். அப்புறம் அங்கே டிவி இருந்துச்சு. டிவி வந்து பேஷண்ட் பெட்லேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து சரியாக தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், அம்மா இங்கே வந்து உட்கார சொல்லிவிட்டு இந்த பெட்டில் வந்து உட்காந்துட்டேன். நல்லா காலை மடித்து வச்சுட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்குறேன். அப்புறம் உள்ள நர்ஸ் வந்து ஊசி போட வந்துச்சு. வந்துட்டு அது பாட்டுக்கு அம்மாவுக்கு போட போயிடுச்சு. அம்மா பயந்துட்டாங்க. ஐயோ எனக்கெல்லாம் இல்லை, என் பொண்ணுக்கு தான் வந்திருக்குறோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அவளுக்கு போடுங்க. மாறி உட்காந்துருக்குறீங்களா, அவங்கள பார்த்தா பேஷண்ட் மாதிரி தெரியலம்மா, அதனால தான் அப்படின்னு. எப்போவுமே கடைசி வரைக்கும் கெத்து தானே மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள்.